ஆபிரகாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இருதயங்களை ஸ்திரப்படுத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனையில் ஆச்சரியமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் அதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் கர்த்தரின் வழியை கற்பித்தது போல இன்று நாங்களும் அவ்வாறே கற்பிக்க உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை விளக்குவதற்கான இருதயத்தை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பயந்து வாழுகிற வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல பெற்றோராய் வாழ செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கிற பெற்றோராய் இருக்க கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய பலத்த கையினாலே செய்த அற்புதங்களையும் செயல்களையும் பிள்ளைகளுக்கு எடுத்து கூறுகிற பெற்றோராய் வாழ கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்திலும் ஆத்துமாவிலும் பதித்து பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்கிற நல்ல பெற்றோராய் இருக்க கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எப்போதும் பிள்ளைகளோடு தேவனின் வார்த்தையை பேசும் பெற்றோராக வாழ கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாண வார்த்தையின்படி பிள்ளைகள் செய்ய அவர்களுக்கு கற்பிக்கும் பெற்றோராய் எங்களை மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி இன்று நானும் என் பிள்ளைகளும் உம்மை சேவிக்க அவர்களை அதன் வழியாய் நடத்த கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை உம்முடைய சித்தத்தின்படி உமக்கென்று அர்ப்பணித்து அவர்களை அதன் வழியாய் நடத்துகிற ஞானத்தை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் உத்தமமான இருதயத்தோடு தேவனுக்காக வாழ்வதற்குரிய வழிகளை போதிக்கும் பெற்றோராய் இருக்க கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவிக்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் இருதயத்தை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாவீது தன் குமாரனாகிய சாலோமோனுக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்குரிய காரியங்களை செய்ய கட்டளையிட்டது போல இன்று நாங்களும் எங்கள் பிள்ளைகளுக்கு உமக்குரிய காரியங்களை செய்ய அவர்களுக்கு கட்டளையிட்டு வழிநடத்தும் ஞானத்தை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சாலமோன் இளவயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேடி எல்லா விக்கிரகங்களையும் அகற்றி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தது போல இன்று எங்கள் வீட்டின் பிள்ளைகளும் உம்மை தேட எங்களையும் தாவீதை போல உம்மை தேடுபவர்களாக வாழ செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டின் பிள்ளைகளுக்கு நாங்கள் முன்மாதிரியாக வாழுகிற ஒரு நல்ல வாழ்க்கை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யோபுவை போல பிள்ளைகளின் பரிசுத்த வாழ்க்கையில் கரிசனையுள்ள பெற்றோராய் எங்களை மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுவதை கற்பிக்கும் பெற்றோராய் வாழ கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அதிசயங்களையும் விவரிக்கும் பெற்றோராய் எங்களை மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமையை அடுத்த தலைமுறைக்கு சொல்லும் பெற்றோராய் வாழ செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் தேவன் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய செயல்களை மறக்காமல் கற்பனைகளை கை கொண்டு வாழ வழிநடத்தும் பெற்றோராய் வாழ செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சந்ததி பூமியில் பலத்திருக்கவும் எங்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படவும் எங்களை உம்முடைய கட்டளைகளில் பிரியமாய் வாழ கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகள் தங்கள் வழிகளில் பரிசுத்தமாய் வாழவும் தங்கள் இருதயத்தை வசனத்தின்படி காத்து கொள்ளவும் அவர்களை வழிநடத்துவதற்குரிய ஞானத்தை எங்களுக்கு தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனால் கிடைத்த சுதந்திரமாகிய எங்கள் பிள்ளைகளை நாங்கள் கர்த்தருக்குள் வழிநடத்த ஞானமுள்ள இருதயத்தை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய போதகத்தை மறவாமலும் அவருடைய கட்டளைகளை காத்து நடக்கும் பிள்ளைகளாய் வாழ செய்யவும் அவர்களை வழிநடத்த எங்களுக்கு கிருபை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக செய்யும்
உமது கட்டளைகளை போதிக்கிற நல்ல பெற்றோர்களாய் வாழ கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை தண்டிக்க வேண்டிய இடத்தில் தண்டித்து அவர்களை தேவனுக்குள் நல்வழிப்படுத்துகிற பெற்றோராய் இருக்க கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை சிற்றை செய்து நல்வழிப்படுத்துகிற பெற்றோராய் இருக்க உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளை ஆனவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்தி நல்வழிப்படுத்துகிற பெற்றோராய் வாழ கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை தங்கள் இஷ்டத்துக்கு விடாமல் அவர்களை கடிந்து கொண்டு ஒழுக்கத்தோடு வாழ கற்பிக்கும் ஞானத்தை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினைத்து வாழும் பிள்ளைகளாய் வாழ அவர்களை வழிநடத்தும் ஞானத்தை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான் என்ற வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை தெரிவிக்கிற நல்ல பெற்றோராய் எங்களை மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் உமக்கு பயப்படும்படிக்கு எங்களுக்கு ஒரே இருதயத்தை தந்து ஒரே வழியை கட்டளையிடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் தாழ்மையுள்ள இருதயம் உடையவர்களாய் வாழ அவர்களை வழிநடத்தும் ஞானத்தை எங்களுக்கு தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எப்பொழுதும் உம்மிடத்தில் வந்து உம்மோடு ஐக்கியப்பட்டு வாழும் வாழ்க்கை வாழ அவர்களை வழிநடத்தும் ஞானத்தை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்பவர்களாய் வளர அவர்களை வழிநடத்த எங்களுக்கு ஞானத்தையும் பலத்தையும் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய நீர் ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்திலே நிறைந்து வளர்ந்தது போல இன்று எங்கள் பிள்ளைகளையும் அவ்வாறு வளர உமக்குள்ளாக வழிநடத்த கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து என்னுடைய வீட்டாரையும் ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிற கிருபையை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உம்முடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியக்கூடிய மனப்பக்குவத்தை அவர்களுக்கு போதிக்கும் ஞானத்தை எங்களுக்கு தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்த்தும் கிருபையை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களை கோபப்படுத்தாத பெற்றோர்களாய் வாழ கிருபை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே ரட்சிப்பு கேட்ட ஞானமுள்ள பிள்ளைகளாகவும் பரிசுத்த வேத எழுத்துக்களை அறிந்தவர்களாகவும் வளர்க்க ஞானமுள்ள இருதயத்தை தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தாவே, நீர் இஸ்ரவேல் குடும்பத்தோடு உடன்படிக்கை பண்ணினது போல இன்று எங்கள் குடும்பத்தோடும் உடன்படிக்கை செய்து நியாய பிரமாணத்தை எங்கள் உள்ளத்தில் வைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.